நியமிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் எங்க விதமாக நாமும் கடந்து போக போறோம். நம்முடைய நேரம் முடியும் பொழுது, நம்முடைய காலம் முடியும் பொழுது தேவன் காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். எந்த நேரத்தில் நாம் கடந்து போக வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் அந்த காலத்தை தான் நாம் ஜீவிக்க முடியாது. அது பயமாக நம்ம ஜீவிக்க முடியாது. தேவன் விதமாக நியமித்திருக்கிறார். மரணமும் நியாயத்திற்கும் எல்லாருக்குமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களா ஒத்துக்கிறீங்க நினைக்கிறேன். மரணமும் நியாயத்திற்கும் ரெண்டுமே விதமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதை யாரும் தவிர்த்து போக முடியாது. யாரும் தவிர்க்க முடியாது. தவிர்க்க முடியாத அநேக விதமாக முயற்சி செய்தார்கள் மரணத்தை. மிகப்பெரிய ஒரு நபராகிய மைக்கேல் ஜாக்சன், வேர்ல்ட் ஃபேமஸ் பர்சன், உலகத்திலே மிக புகழ்ச்சி பெற்ற ஒரு நபர், பிரசித்தி பெற்ற ஒரு நபர், அநேகரை கவர்ந்து எடுத்த ஒரு நபர், அநேக வாலிபர்களை கவர்ந்து எடுத்த ஒரு நபர். அப்பேற்பட்ட மைக்கேல் ஜாக்சன் அதிகமான பணத்தை கொண்டிருக்கிறவர், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொண்டிருக்கிறார். அவர் அதிகமான செல்வாக்குடையதான ஒரு மனுஷன். அமெரிக்க ஐக்கிய தேசத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பெரிய ஒரு பங்களா. அவர் அதிகமாக பணம் இருக்கிறதால அவரை சுற்றி விதமாக ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் ஒரு 10 டாக்டர்களை அவரை சுற்றி வைத்துக் கொண்டிருந்தார். உலக புகழ்பெற்ற 10 மருத்துவர்கள். ஒருவர் அவருடைய ஆகாரத்தை நியூட்ரிஷனை பார்த்துக் கொள்ள முடியாது, ஒருவர் அவருடைய எக்ஸசைஸை பார்க்க முடியாது, ஒருவர் அவருடைய மாத்திரைகளை பார்த்துக் கொள்ள முடியாது, ஒருத்தர் அவருடைய ஸ்லீப்பை அசஸ் பண்ண முடியாது, எப்படி தூங்குகிறார், எவ்வளவு நேரம் தூங்குகிறார் அசஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி 10 விசேஷமான ஸ்பெஷல் டாக்டர்ஸ் கூப்பிட்ட விதமாக அதிகமான பணத்தை கொடுத்து அவர் நியமித்து செய்தார். எதற்காக என்றால் அதிக நாள் ஜீவிக்க முடியாது. அவருடைய ஆசை மனுஷனுடைய வாழ்நாளை காட்டிலும் ஒரு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன், மனுஷன் இவர்தான் ஜீவிக்க ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன், அந்த லைஃப் ஸ்பேனை காட்டிலும் அதிகமாக வாழ வேண்டும். அவருடைய ஆசை 150 வருஷம் வாழ வேண்டும் என்ற ஆசை அவருக்கு. அதிகமான நாட்கள் ஜீவிக்கணும் என்ற ஆசை அவருக்கு. சிறப்பான மருத்துவர்களை கொண்டு வந்து இதெல்லாம் செய்த போதிலும் கவனிக்க பிரியமானவர்களே, சராசரி மனுஷன் வாழ்ற வாழ்க்கை காட்டிலும் அவருடைய வாழ்நாள் ரொம்ப குறுகி போனதாக மாறி போனது. He died at the age of 50. 50 வயதாக மரித்து போனார். 150 வருஷம் இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்த மனுஷன் இருப்பதற்கான எல்லா பணங்களும் செல்வாக்கும் உலகத்துல எல்லாமே இருந்த போதிலும் கூட அவனால் 50 வயதை விட தாண்டி ஜீவிக்க முடியவில்லை. 50 அவனுடைய வாழ்க்கையானது முடிவுக்கு வந்தது. 50 இயர்ஸ் அவனுடைய வாழ்க்கை முடிவுபட்டது. இது எதை காட்டுகிறது? யாருமே கர்த்தருடைய விதியை தாண்ட முடியாது, விதிகளை மனுஷன் மீற முடியாது. தேவனாய கர்த்தர் நியமித்திருக்கிறார். மனுஷன் விதமாக ஒரு முறை மறிப்பது அது கர்த்தர் நியமித்த நியமனம். அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் படைக்கும் போதே மனுஷன் மறிக்க முடியாது. தேவன் படைத்தாரா கேட்டால் இல்லை. மனுஷன் மறிக்க முடியாத தேவனாய கர்த்தர் படைக்கவில்லை. என்றென்றைக்குமாய் ஜீவிக்க முடியாத தேவனாய கர்த்தர் மனுஷன் உண்டாக்கினார். மனுஷன் படைக்கும் பொழுது மனுஷனை தேவனாய கர்த்தர் அவன் பலிக்கு பெருகுவானாக சொன்னார் கர்த்தர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷன் உண்டாக பருவமாக என்று சொல்லி அவன் பலிக்கு பெருகுவானாக என்ற கர்த்தர் விதமாக சொல்லி கொஞ்ச நாட்கள் அவனை கவனித்து பின்னர் கர்த்தர் சொன்னார், இது நல்லது என்று கண்டார். நல்லது என்று கண்டார் என்ற அர்த்தம் என்ன? கொஞ்ச நாள் கவனிக்கிறார். அவனுக்கு ஏதாவது வியாதி வருதா? இல்லை. தொல்லை வருதா? இல்லை. பிரச்சனை வருதா? இல்லை. மரணம் வருகிறதா? இல்லை. எதுவுமே இல்லை. அவன் என்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான் ஆதாம் ஏதேன் தோட்டத்துல. இதெல்லாம் பார்த்துதான் கர்த்தர் சொன்னார், இது நல்லது என்று கண்டார். தேவனாய் சீல் பண்ணினார், இது நல்லது என்று கண்டார். மறிக்க முடியாத தேவனாய் கர்த்தர் மனுஷன் உண்டாக்கவில்லை. மரணம் மனுஷனுக்குரியது அல்ல, வாதாரமும் மனுஷனுக்குரியது அல்ல. வாதாரமானது பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஒன்று பண்ணப்பட முடியாது. அது ஆனால் மனுஷன் தான் செய்த தவறு நிமித்தமாக
தேவனாய கர்த்தர் புசிக்கூடாது என்று சொன்ன கனியை அவன் புசித்ததுனால, செய்வார் என்று சொன்ன காரியத்தை அவன் செய்ததுனால, இரண்டு விருட்சத்தின் கனியை தேவனாய கர்த்தர் வைப்பு, நன்மை தீமை அறிந்து விருட்சத்தின் கனியை வைத்தார், ஜீவன் விருட்சத்தின் கனியை வைத்தார். இதை புசிக்கும் நாளே சாகவே சாவா என்று கர்த்தர் சொன்னார். அது மனுஷன் நினைச்சு பாருங்க, அதுவாக சாப்பா சாவான் என்று. ஏவாள் அதிகமாக சாப்பிட்டு தன்னுடைய புருஷனுக்கு அதிகமாக கொடுத்தார். இருவருமாக சாப்பிட்டார்கள். அழிவில்லாதவர்கள் அழிவை அதிகமாக பெற்றுக் கொண்டார்கள். சாவுக்கு ஏதுவானது என்றை அவருக்கு எடுத்துக்கொண்டார்கள். அப்போதுதான் மரணமானது வந்தது. மரணத்துக்கு உட்பட்டவனாக மனுஷன் மாறி போனான். அவர் வாழ்க்கையில விதமாக அந்த கடிகாரமான அவர் துவங்க ஆரம்பித்தது. காலம் என்னும் திரைக்குள்ளாக மனுஷன் விடப்பட்டான். அவன் டைம் அப்போது அவனுக்கு துவங்க ஆரம்பிச்சிச்சு. அழிவை நோக்கி போய் கொண்டிருந்தான் மனுஷன். மரணத்துக்கு உட்பட்டவனாக மனுஷன் மாறி போனான். சாவுக்கு ஏதுவாக மனுஷன் மாறி போனான். அழிவுள்ளவனாய் மனுஷன் மாறி போனான். ஆனால் அப்படி இல்லை பிரியமானவர்களே. தேவனாகிய கர்த்தர் படைத்த படைப்புகளே எதுவுமே அழிவுள்ளதே கிடையாது. ஆமென். மரணம் அவருக்கு வர முடியாது. மரணம் அவருக்கு சொந்தமானது அல்ல. ஒரு சமயம் 2000 வருஷத்துக்கு பூமியில் இருந்த பொழுது அவர் தன்னுடைய ஊழியத்தை முடித்து ஒரு சமயம் ஒரு தெரு முனையில் இருக்கிறதா கல்வெட்டுல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் புரிய ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் விதமாக இன்னொரு சைட்ல இருந்து பக்கத்துல இருந்து அழுது கொண்டு புறமை கொண்டு ஒரு தாய் கதறி கொண்டு என் வாழ்வு மகன் இறந்து போனான் என்று அழுது கொண்டு பாலை தூக்கி கொண்டு விதமாக வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கவனிகள் பிரியமானவர்களே, மரணம் அந்த ஜீவனாகி இயேசு கிறிஸ்துவை தாண்டி போக முடியாது. மரணம் இயேசு கிறிஸ்துவை தாண்டி போக முடியாது. 2000 வருஷத்துக்கு வந்தவர் யார் என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர். அந்த சாசன் உருவ தேவன் அவர். ஜீவனுடைய தேவன் அவர். மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் உட்கார்ந்து கொள்ளும் போது பாறை எந்த பக்கமா போகுது. அப்ப அழுது கொண்டிருந்த தாயத்துல போய் கிட்ட போவதாக அந்த பாறையை அவர் தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் மறித்து போறதான மனுஷன், பாறையில படுத்திருக்கிற மனுஷன் சரிதில் எழுப்பி நின்றார். ஜீவனை பெற்றுக் கொண்டார். மரணம் ஜீவனை தாண்டி போக முடியாது. மரணம் தேவனை தாண்டி போக முடியாது. மரணம் தேவனுக்கு சொந்தமானது அல்ல. தேவன் படைத்தவைகள் எதிரே மரணமே கிடையாது. சாவு என்பதே தேவனுடைய அகராதியில் இல்லை. இன்னென்றைக்குமாய் ஜீவிக்க முடியாத தேவனாய் கர்த்தர் உண்டு பண்ணினார். படுகி பெருவாயாக கர்த்தர் சொன்னார். But man because of sin, மனுஷன் பாவத்தினால அவன் செய்த தவறுனால புசிக்க கூடாது என்று சொன்ன கனி அவன் புசித்ததுனால அவன் வார்த்தை மீறினதுனால அவனுக்கு அதிகமாக இந்த மரணமானது அவனை பின்தொடர்ந்தது. மனுஷன் கர்த்தருடைய பார்வையில கர்த்தருடைய அவருடைய கணக்கில் ஒரு நாள் மனுஷன் ஜீவிக்கவில்லை. அதிகபட்சமாக 972 வருடங்கள் ஜீவித்தார்கள். மெத்துசலான்கிற மனுஷன் மேக்சிமம் ஒரு மனுஷன் 1000 வருஷத்தை ஜீவிக்கவில்லை. அவருடைய பார்வையில் 6 வருஷம் ஒரு நாள் என்று கணக்காகும். யாருமே படைக்கவில்லை, யாருமே நடக்கவில்லை. ஒரு நாள் ஒரு மனுஷன் கடக்க முடியவில்லை. மரணத்துக்கு உட்பட்டவனாக மனுஷன் மாறி போனான். இது செய்தது எது? பாவம் அதிகமாக செய்தது. சாவிக்கு ஏதுவான மனுஷன் மாறி போனான். அதனால்தான் மறித்த பிறகு நாம் என்ன பண்ணுகிறோம்? மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக நாம் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சரீரத்தை நாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் அந்த மனிதனை அல்ல. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால அது மண்ணுக்கு நாம் திருப்புகிறோம். யாராயிருந்தாலும் பிரியமானவர்களே, ஒரே தரம் மரிப்பதும் ஒரே தரம் மரணம் என்பது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ஆர்டர். எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் மறிக்க போகிறோம். எல்லாரும் நம்ம கடந்து போக போகிறோம். நம்ம காலம் முடிவாயும் போது இது நம்ம நன்றாகவே தெரியும். ஆனால் எதை மக்கள் மறப்பார்கள் என்றால் வேதவசமாக அங்கே நிற்கவில்லை. ஒரே தரம் மறிப்பது அதே வசமாக இருக்கவில்லை. ஒரே தரம் மறிப்பதும் பின்பு
நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி மரணமானது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல நியாய தீர்ப்பும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இது இரண்டுமே மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, மரணமும் நியாய தீர்ப்பும். இது இரண்டும் தான் மனுஷன் வருவான். இது இரண்டுமே மனுஷன் கடந்து போக வேண்டும். இது இரண்டுமே மனுஷன் சந்திக்க வேண்டும், மரணமும் பின்பு நியாய தீர்ப்பும். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே இது இரண்டுமே மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, மரணம், death and judgment after the judgment. ஆனா மனுஷனுடைய பார்வையெல்லாம் எங்க இருக்கு என்றால் மரணத்தோடு முடிவடைகிறது மனுஷன் நினைக்கிறான். ஆனா நான் விசுவாசிக்கிற பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் வந்து சத்திய வேத வசனங்கள். இது என்றைக்குமே தோற்று போகாத வேத வசனம். அது காலத்தினால் சோதிக்கப்பட்ட வசனங்கள். இது என்றைக்குமே ஜீவிக்கிற வசனங்கள். இது வானமும் பூமி ஒழிந்து போகும், இந்த வார்த்தையில் என்றைக்குமே ஒழிந்து போக ஒரே நேரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படுவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே இது இரண்டுமே மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது இரண்டுமே மனுஷனுக்கு தான் கடந்து போக வேண்டும். இது இரண்டுமே மனுஷன் சந்திக்க வேண்டும். அந்த மனுஷன் யாராயிருந்தாலும் சரி, எங்கே பிறந்தாலும் சரி, எங்கே வளர்ந்தாலும் சரி, எந்த சபைக்கு போனாலும் சரி, எதை செய்தாலும் சரி, எந்த மதத்தினர் சேர்ந்தாலும் சரி, இது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குலத்துக்கு, இந்த ஜாதிக்கு, இந்த இடத்துக்கு, இந்த இனத்துக்கு, இந்த மதத்தினருக்கு அப்படி அல்ல. இது எல்லாருக்குமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. சிறியத்தில் பிறந்த எல்லாருக்குமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறார். எப்படி மரணம் ஒரு மனுஷனுக்கு வருகிறது, அதே போல பிரியமானவர்களே நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புல எல்லோருமாக வந்து இருக்க வேண்டும். அவனவன் தான் செய்த காரியத்தின் மட்டுமாக நியாயத்தீர்ப்பு அடைய வேண்டும். இது எப்படி நடக்கும்? மரித்த பிறகு ஒரு பொதுவான உயிர்த்தெழுதலாக நடக்க இருக்கிறது. வசனம் விதமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம், பிரேத குடிகளிலே அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். யோவான் 5:28. ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படியாகவும் புறப்படுவார்கள். அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நன்மை செய்தவரும் சரி, தீமை செய்தவரும் சரி, எல்லோருமாக உயிர்த்து வருவார்கள். அந்த காலம் வரும். அவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரேத கொடிகளிலே அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். This is called general resurrection. இது பொதுவான உயிர்த்தெழுதல். இந்த பொதுவான உயிர்த்தெழுதலில் மரித்த எல்லாருமே, நன்மை செய்தவர்களும் சரி, தீமை செய்தவர்களும் சரி, நிக்கோதேமும் எழும்ப போகிறான், அபிமெலேக்கும் எழும்ப போகிறான், கெரார் ராஜா பார்வோனும் எழும்ப போகிறான், இஸ்ரவேலை ஒடுக்கிறதான எல்லா ராஜாக்களும் எழும்ப போகிறார்கள். காலங்களால் மரித்தவர்கள் எல்லாருமே எழும்ப போகிறார்கள். பிரேத கொடிகளிலே அவர் சத்தம் அதை கேட்கிறதான காலம் வரும். நீங்க நம்புறீங்களா? அந்த வசனம் உண்மையான வசனம் என்ன? ஆமென். 100% நான் விசுவாசிக்கிறேன். அந்த காலமானது வரும், அந்த நேரமானது வரும். பிரேத கொடிகளே அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அனைவரும், நன்மை செய்தவரும் சரி, தீமை செய்தவரும் சரி, நன்மை செய்தவர்களும் தீமை செய்தவர்களும், செய்யாததை செய்தவர்களும் தவறு செய்தவர்களும்,
எல்லோருமாக எழுபதாம் ஒரு காலம் ஒன்று வரும். எதற்காக எழுப்புகிறார்கள்? நியாயத்திற்பண்டைக்கு வரும்படியாக. அப்பொழுது நியாயத்திற்பாடு வரப்போகிறது, நியாயத்திற்பாடு நடக்க போகிறது. அவர்கள் செய்த கிரிகள் நிமித்தம் அவர்களுக்கு நியாயத்திற்பாடு கொடுக்கப்படும். அவர் என்ன செய்தார்களோ, என்ன பண்ணினார்களோ, எப்படி நடந்து கொண்டார்களோ, ஏமே இதெல்லாம் விதமாக நியாயத்திற்கு நேரமானது வரப்போகிறது. மனுஷன் நினைக்கிறான் கேட்ட விதமா வார்த்தை விட்டு போகலாம் என்று. இல்லை பெருமானவர்களே, அவன் கேட்ட வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கல என்றால் அதற்கு அவன் கணக்கு கொடுக்க இருக்கிறான். வில்லியம் பிரானம் மகத்தான தீர்க்கதரிசி, இந்த காலத்தில் அறிமுகப்படுறான தீர்க்கதரிசி, முழு உலகத்துக்குமே அவர் சொல்லுகிறார், இந்த பூமியில மனுஷன் விதமாக இருக்கிறதான கோர்ட்டுகளையும் எல்லாவற்றையும் அவன் அதிகமாக தப்பித்து எஸ்கேப்பாக அவன் போகலாம். ஆனா அவனுக்கு தெரியவில்லை, அவன் நியாயத்திற்பண்டைக்கு வரும்பொழுது இதெல்லாம் விசாரிக்கப்படும். ஈவன் ஸ்பீடிங் ஓவர், வாகனத்தை அதிகமாக ஓட்டி வேகமாக ஓட்டி ஒருவேளை இங்க உள்ள ஊர்ல இருக்கிற போலீஸ்காரர்களை விதமாக தாண்டி கடந்து போகலாம், அவங்க கண்ணில் பிடிபடாமல் போகலாம். பாரம் சொல்கிறார், ஆனால் அங்க இல்லை, அங்க பிடிக்கப்படுவார்கள். ஓவர் ஸ்பீடிங்காக அங்க பிடிக்கப்படுவார்கள். இங்க அவர் என்ன செய்கிறார்களோ அதற்காக அங்க பிடிக்கப்படுவார்கள். இங்கே அவர் தப்பித்து விடலாம். கவனம் இப்படிமானங்கள, இங்க இருக்கிற சட்டமும் ஒழுங்குகளும் இதை காட்டில மேலான சட்டம் அவருடைய தேவனுடைய சட்டம். நம்முடைய தேவனுடைய விதிகள் மேலானது. சுப்ரீம் கோர்ட்டை காட்டில மேலானது, ஹைகோர்ட்டுகளை காட்டில மேலானது, எல்லாவற்றையும் காட்டில மேலானது. ஏன்னா அவர் தான் சுப்ரீம் ஜட்ஜ். அவர் மகத்தானவர், வளமுள்ளவர், நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். அவர் ஏற்கனவே விதிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். மனுஷன் இங்கே தாண்டி போகலாம், மனுஷன் இங்கே கடந்து போகலாம், பட் அங்கே அவர் பிடிக்கப்படுவார். நியாயத்திற்கு அவர் பிடிக்கப்படுவார். அவன் நியாயத்திற்கு அந்த காரியமாக விசாரிக்கப்படும். அவன் செய்த எல்லாமே, நீங்க நம்புறீங்களா? அவன் செய்த எல்லாமே கணக்கில் எடுக்கப்படுகிறது. எல்லாமே கணக்கில் நோட் டவுன் பண்ணப்படுகிறது. இங்கே ஒரு மனுஷனை விதமாக நாம் ஏமாற்றி அல்லது எஸ்கேப் ஆகி போகலாம், ஆனால் அங்கே இல்லை. இங்கே தாண்டி போகலாம், ஆனா அங்கே இல்லை. இங்க டபாச்சு போகலாம், அங்கே இல்லை. இங்க கண்ணும் காணாமல் கடந்து போகலாம், பார்ப்பது காரியங்கள் சரியா இருக்கிறது போல காணப்படலாம், ஆனா அங்கே இல்லை. ஏன்னா மனுஷன் அந்த இடத்துக்கு வர முடியாது, அவருக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் அது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்தவர்களாக நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். மரணத்தோட விதமாக கதை முடிவடையவில்லை. மரணத்துக்கு பின்பாக ஒரு நியாயத்திற்பானது ஒன்று இருக்கிறது. எப்படி மரணத்துக்கு மனிதன் போகிறானோ, மரணத்தை கடந்து போகிறானோ, மரணத்தண்டை வருகிறானோ, மரணத்தை சந்திக்கிறானோ, அதே போல நியாயத்திற்கு மனுஷன் சந்திக்க வேண்டும். இது நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல, யாரும் தாண்டி போக முடியாது, யாருமே கடந்து போக முடியாது. எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தாக வேண்டும். அவன் செய்த கிரியைக்கு தக்கதாக அவன் என்ன செய்தானோ, எப்படி நடந்து கொண்டானோ, எப்படி தேவ வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தானோ, அது எல்லாவற்றுக்கும் அவன் பதில் கொடுக்க வேண்டியவனா இருக்கிறான். எல்லாவற்றையும் கணக்கு கொடுக்க வேண்டியவனா இருக்கிறான். கர்த்தரிடத்தில் வருவது மாத்திரம் போதாது, வார்த்தை கேட்பது மாத்திரம் போதாது, இடத்துல குறைவு என்று சொல்லுவது மாத்திரம் போதாது. அப்படிதான் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வரன் விதமாக வாலிபனான ஐஸ்வரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே வந்தான். வழி அருகே போகும் பொழுது அவர்கள் ஓடி ஓடி கேட்டான், நித்திய ஜீவனை சுமந்து கொடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர் சொன்னார், இந்த கற்பனைகளெல்லாம் கை கொள்வாயாக, உன் தகப்பனையும் தாயும் நேசிப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறர் குற்றம் சுமத்தாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அவர் சொல்லுகிறார், ஐயா இது எல்லாவற்றையும் நான் சிறு வயது முதல் செய்து கொண்டு வருகிறேன். ஆகிலும் இடத்துல ஒரு குறை உண்டு, ஏதோ இடத்துல சரியில்லை. அப்ப சொன்னார், சரி உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, அது சரிதான். சரியான ஒரு நபரத்தில் வந்தான், சரியான ஒரு நபரத்தில் கேட்டான். ஏன்னா அவன் நன்றாக தெரியும், நித்திய ஜீவனோடு வேற யாரிடத்திலும் இல்லை, அவரிடத்தில் மாத்திரம் உண்டு என்று.
இப்படி சொல்லலாம். சரியான சபைக்கு வந்தான், சரியான நபர்கள் வந்தான், சரியான நபர்களை கேட்டான், அவரும் சரியான பதிலை கொடுத்தார். உனக்குள்ளாக இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்பற்றுவான் சொன்னான். சரியான வார்த்தைகளை கேட்டான். நித்திய ஜீவனை அடைவதற்கான வழியை அவன் கேட்டான். நித்திய ஜீவனை அடைவதற்கான வழியை அவர் காண்பித்தான். அவர் பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் செய்து அவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை அவன் செய்வதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போனது. காரணம் என்னவென்றால் மக்களே நினைப்பார்கள், மக்களே யோசிப்பார்கள், மக்களே பேசுவார்கள். அவர் சபையில் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? எதை மறந்து போனான்? நியாயத்திற்கு கொண்டு இருக்கிறது மறந்து போனான். நியாயத்திற்கு போன மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே மூஞ்சி திரும்பி கொண்டு முதல் திரும்பி கொண்டு போய்விட்டான். வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுனால அவர் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போகவில்லை, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது. அதன் பிறகு அவனுக்கு அவர் வியாபாரம் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது. அவன் செய்த காரியங்கள அதிகமான பலனை அவன் பெற்றுக்கொண்டான். எல்லாம் பெற்றிருந்தும் அவன் நினைத்துக் கொண்டான் அவன் செய்த தீர்மானம் சரி என்று நினைத்தான். கடைசியாக அவனுடைய மரணத்தின் நேரமானது வந்தது. அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த மரணமானது வந்தது. அவன் மரித்தான். எல்லாருமே வந்தார்கள், பெரிய பெரிய ஆட்கள் வந்தார்கள் அவனுடைய சபையிலிருந்து. அவன் அடக்கம் பண்ண முடியாத அடிமையாய் பாடினார்கள், அடிமையாய் செய்தார்கள், அடிமையாய் அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் அவன் அடக்கம் பண்ணப்பட்டாலும் அடிமையாக எல்லாமே செய்தாலும் அவன் பரலோகத்துக்கு அவன் போகவில்லை என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. வெந்து போய விதமாக ஒரு சொட்டு தண்ணீர் கொடுப்பாங்க என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். அங்கேருந்து மேலே பார்த்து சொல்லுவாங்க, ஐயா ஆபிரகாமிலே படுத்திருக்கிறதான மடியில படுத்திருக்கிறதான லாசருவை அனுப்புங்களே, அவன் போய் ஒரு சகோதரர்கள் விதமாக அது பிரசங்கம் பண்ணட்டும். பிரியமானவர்களே, அன்றைக்கு கத்திக்கொண்டிருந்த மனுஷன் வில்லியம் பிராம் சொல்கிறான், இன்றைக்கு வரைக்கும் அவன் கத்திக்கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் அவன் கதறிக்கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் அவன் சொட்டு தண்ணீருக்காக காலகாலமாக காத்துக் கொண்டு இருக்கிறான். இந்த வேத வசனங்கள், இந்த வேத வாக்கியங்கள் இது சாதாரணமானது அல்ல. இந்த இயேசு கிறிஸ்துவ சாதாரணமானவர் அல்ல. நமக்கு ஜீவனை கொடுக்க முடியாத மாம்சத்தை வெளிப்படுத்தார். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவர் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் இந்த நியாயத்திற்கு தாண்டி போக முடியாது. மரித்தான், கடந்து போனான், அத்தோடு கடந்து முடிந்தது என்று நினைத்தான். ஆனால் கதை முடியவில்லை. மரணம் ஒரு மனுஷனுடைய இடத்தை மாத்திரம் மாற்றுகிறது. அவன் நிவாசம் செய்கிற இடத்தை மாத்திரம் மாற்றுகிறது. ஒன்று பாதாளத்துக்காக போக வேண்டும், இல்ல பணத்துக்காக போக வேண்டும். அதோட கதை முடியவில்லை. பொதுவாக உயிர்த்தெழும் பொழுது அந்த நியாயத்திற்காக வருகிறான். நியாயத்திற்கு அவன் சந்திக்க போகிறான். அவன் செய்த கிரிகளுக்கு அவன் நியாயத்திற்கு கொடுக்கப்படும். இது இரண்டுமே அதிகமாக மனுஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரணமும் பின்பு நியாயத்திற்கும். இது ரெண்டுத்திலும் மனுஷன் வர வேண்டும். இது ரெண்டுத்திலும் மனுஷன் சந்திக்க வேண்டும். கவனிக்க பிரியமானவர்களே, மக்கள் மரணத்தை குறித்து அதிகமாக கவலைப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். மக்கள் அதிகமாக மரணத்தை குறித்து இது கடினமான காரியமாக எடுத்துக்கொள்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். வில்லியம் பிராம் சொல்லுகிறார், death is not the hard thing. மரணமானது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் அல்ல. மரணமானது ஒரு கவலையான ஒரு காரியம் அல்ல, கடினமான ஒரு காரியம் அல்ல. ஒரு மனுஷன் கவலைப்பட வேண்டும் என்றால், கஷ்டப்பட வேண்டும் என்றால், யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்றால் மரணத்தை குறித்து அல்ல. அவன் யோசிக்க வேண்டும், அவன் கவலைப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், அவன் வேதனைப்பட வேண்டும், அந்த நியாய தீர்ப்பை குறித்து. இது கடினமான காரியம் அல்ல, அதுதான் கடினமான காரியம். நியாயத்திற்கு தான் கடினமான காரியம், நியாயத்திற்கு தான் கவலையான ஒரு காரியம், நியாயத்திற்கு தான் ஒரு கஷ்டமான ஒரு காரியம். மரணம் கடினமானது அல்ல, கிடையாது. மரணம் வெறுமனே ஒரு மனுஷனுடைய இடத்தை மாற்றுகிற ஒரு இடமா இருக்கிறது, ஒரு காரியமா இருக்கிறது. ஒரு கவிஞர் விதமாக இருக்கிறார், வெறுமனே குதிரை வண்டியில் அதிகமாக கொண்டு போகிறது மரணமானது இருக்கிறது மனுஷனுக்கு.
அவன் இடத்தை மாற்றுவது மாற்றுகிறது மரணம். Death is not the hard thing. மரணமானது கடினமானது அல்ல. ஆனால் மரணத்துக்கு முன்பாக இருக்கிற நியாயத்திற்கு அதுதான் மனுஷனுக்கு கடினமானது. அதற்காக தான் மனுஷன் கவலைப்பட வேண்டும். வியாதிக்கு மனுஷன் கவலைப்பட அவசியம் இல்லை. வேலைகளை கவலைப்பட அவசியம் இல்லை. தொல்லைகளுக்கு மனுஷன் கவலைப்பட அவசியம் இல்லை. பல கஷ்டங்களுக்கு கவலைப்பட அவசியம் இல்லை. இந்த பூமியில் எதிர்காலம் எப்படி இருக்க போவது கவலைப்பட அவசியம் இல்லை. அவன் கவலைப்பட வேண்டும் என்றால் இந்த நியாயத்திற்கு அவன் கவலைப்பட வேண்டும். எப்பொழுது மரணம் வரும் என்று அவனுக்கு தெரியாது. ஆமென். இது கடினமான காரியம் அல்ல. மரணம் கடினமான காரியம் அல்ல. மரணத்துக்கு பின் வருகிறதான காரியம், பின் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நியாய தீர்ப்பு அதுதான் மனுஷனுக்கு மிக கடினமான ஒரு காரியம். அதற்காக தான் மனுஷன் கவலைப்பட வேண்டும். அதற்காக தான் மனுஷன் கடினப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். அதை குறித்து தான் மனுஷன் யோசிக்க வேண்டும். இது அதுமாக நம்ம மாம்சத்தில் விழுந்து பாவத்தில் விழுந்ததனால அந்த சரீரத்தை நம்ம எடுத்து போறதுனால மரணமானது வருகிறது. எப்படி வரும் நமக்கு தெரியாது. மெனி வேஸ்ட் விதமாக அநேக வழிகளில் மரணம் வரலாம். எந்த வழியினாலும் வரலாம் மரணம். கோர மரணம் அடையலாம், அதை பத்தி கவலை கிடையாது. இனி எந்த வழியினாலும் வரலாம். ஏன் வில்லியம் பிரான்ஹாம் இறக்கும்போது மிகப்பெரிய ஒரு விபத்து இருந்தார். மகத்தான இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கோர சிறுவை விதமாக மரித்தார் நிர்வாணமாக. யோவான் தலையானது எடுக்கப்பட்டது. சீசர்கள் விதமாக பேர் தலைகளாக வெட்டப்பட்டான், தொங்கப்பட்டான். தோலை உரித்தார்கள், அருவாளால் அறுத்தார்கள், கல்லிருந்து கொண்டார்கள், தூக்கில மாட்டப்பட்டார்கள், கல்லிருந்து கொண்டார்கள். மரணங்கள் எப்படி வேணாலும் வரலாம். மரணத்துக்கு குறித்து கவலைப்பட அவசியம் இல்லை பிரியமானவர்களே. மரணத்தை ஜெயமாக விழுந்தவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர். மரணத்துக்கு வல்லமை இல்லை. மரணத்தோட கூரை ஓட்டு போட தேவன். காலம் வேணாத மனுஷன் எல்லாவற்றையும் செய்தான். எல்லாவற்றையும் ஜெயித்த மனிதர் ஒன்று மாத்திரம் செய்ய முடியவில்லை. மரணத்தை மாத்திரம் மனுஷன் செய்ய முடியவில்லை. அதனால்தான் 2000 வருஷத்துக்கு முன்பாக அவரே மாம்சத்தில் இறங்கி வந்தார். நிரூபித்து காட்டும்படியாக. மரணத்துக்கு மனுஷன் மேல் வல்லமை இல்லை காட்டும்படியாக. உத்தமமாய் ஜீவித்து உண்மையாய் ஜீவித்து எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் கை நீட்டி ஒரு நாளும் அவரை பார்த்து விடுகிற பாவம் உண்டு என்று யாரும் சொல்ல முடியவில்லை. எந்த அளவுக்கு என்றால் எதிரியாகிய ரோமன் அதிகாரி பிலாத்து அவனே அவரை பார்த்து சொன்னான், இவர்கள் எந்த ஒரு குற்றத்தையும் அவன் காணேனே, இவர் எந்த ஒரு தப்பு நான் பார்க்கவில்லையே, இவர் நிச்சயமாக பரிதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி தான். இவர் எந்த ஒரு பழுதும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை, எந்த ஒரு கரையும் இல்லை. பலி கொடுக்கும் ஆட்டுக்குட்டி 14 நாட்கள் அதிகமாக வெளியில கட்டுவார்கள். 14 நாட்கள் பாதுகாப்பார், 4 நாள் வெளியே கட்டுவார்கள். போகிறவர் வருகிறவர் எல்லாருமே பார்த்த விதமாக எந்த குற்றம் இல்லை சொன்ன பிறகு அதை பலி கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து விதமாக இங்கே அங்கேயும் கொண்டு போனார்கள். யாராவது குற்றத்தை காண முடியவில்லை, உண்மையான குற்றத்தை காண முடியவில்லை. இவர் குற்றம் செய்தார், இதை செய்தார் யாரும் சொல்ல முடியவில்லை. நான் சொன்ன பிரியமானவர்களே, பூமியிலே பிறந்த மனுஷர்களே அவரை போல மனுஷன் இருந்ததில்லை. ஸ்ரீநேரத்தில் பிறந்தவன் வாழ்நாள் புரிகிறவன், சஞ்சலம் நிறைந்தவன் அவன். ஆனா எல்லாருமே பாவத்தில் விடுவன் அல்ல. ஒருவர் பாவத்தில் பிறக்கவில்லை, ஒருவர் அக்கிரமத்தில் உருவாகவில்லை, ஒருவர் பொய் பேசாத பூமியில் வரவில்லை. ஆனா பூஷனும் ஸ்ரீனுடைய சம்பளத்தில் பிறந்தவர் அவர் அல்ல. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக குமாரனை பெறுவார். அவருக்குள்ளாக ஓட ரத்தமானது அது மாம்சம், மனிதனுடைய ரத்தம் அல்ல, ஈரோட ரத்தம் அல்ல, யோசேப்போட ரத்தம் அல்ல, தேவனுடைய ரத்தம். அது இந்த மாதிரி ஒரு மனுஷன் பூமியில யாருமே இருந்ததே கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஒரே குட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீர்கள் தான், சாக்கடை தான். ஒரு குட்டையில சாக்கடை தண்ணீர்கள் என்றால் அதுல இருந்து நீங்க ஒரு கிளாஸ் எடுத்தாலும் சரி, பெரிய மக் எடுத்தாலும் சரி, பெரிய பக்கெட் எடுத்தாலும் சரி, எல்லாருமே அதுல இருந்து வருகிறவர்கள் தான். பாவத்துல பிறந்து அக்கிரமத்துல உருவாகி பொய் பேசுவ அந்த பூமியில வந்தவர்கள் நாம எல்லாருமே. எந்த ஒரு மனுஷன் இருந்தாலும் சரி, பிறக்கத்துக்கு முன்பாக தாயோட கர்ப்பத்திற்கு என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார்.
நான் துர்குணத்தில் நான் உருவானேன். பொய் பேசுற அந்த பூமியில வந்தேன். பிறப்பதற்கு முன்பாக நான் தவறு செய்தவர்கள் நாம் இருந்தோம். பொய் பேசுறவங்க வந்தோம். காரணம் புருஷனும் தாயும் தகப்பனுக்கும் அவருடைய சம்பளத்தில் பிறந்தவர்கள் நாம் எல்லாருமே. ஆனா ஒருவர் மாத்திரம் அப்படி வரவில்லை. அப்படி புருஷனும் தாயும் சம்பளத்தால் வராத ஒருவர் தான் பாவம் இல்லாதவராக இருக்க முடியும், பாவமற்றவராக இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மனிதனை இந்த பூமியிலே பிறந்த வந்த ஒரு மனுஷனை காட்டுங்கள், நான் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லாருமே பாவத்தில் பிறந்த அக்கிரமத்தில் உருவாகி போய் பேசுகிற பூமியில வந்தோம். ஆனா ஒருவர் மாத்திரம் அப்படி வரவில்லை. அதை கடந்து வந்தார். புருஷனும் தாயும் தகப்பனும் சம்பளத்தால் பிறக்காத ஒரு மனுஷன். ஆச்சரியமா இருந்தது எல்லாருக்குமே. ஏசாயா எழுதும் போது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார்கள் எழுதும் பொழுது மக்களுக்கு புரியவில்லை, ஏன் கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற வேண்டும்? ஏன்னா பாவத்தில் பிறக்க முடியாது அல்ல, பாவத்தோட வாஞ்சை அவருக்கு இல்லை, பாவம் செய்வதோட எண்ணம் அவருக்கு இல்லை. அப்படி செய்வதற்கான காரணம் நம்மை மீட்கிறதுக்காக. ஏனால் மனுஷன் இழந்த போனதை அந்த இடத்துக்கு திரும்ப கொண்டு வருவதற்கு அவன மாதிரி இன்னொரு மனுஷன் அவனுக்காக பலி கொடுக்க வேண்டும். அதுதான் விதி, அதுதான் சட்டம். ஒரு தூதர் கொடுக்க முடியாது, ஒரு மிருகம் கொடுக்க முடியாது. மனுஷன் இதே இழந்தாலும் அதே மாதிரி இன்னொரு மனுஷன் செய்ய வேண்டும். செய்வதற்கு யாருமே இல்லை, யாருமே பாத்திரமான இல்லை, யாருமே தகுதியானவர்கள் கிடையாது. அதனால்தான் யாருமே இல்லாதவர்களாம் அவரே மாம்சத்தில் வெளிப்பட்டார். அத்தரிசனமான தேவன் மாம்சமாக வந்தார், காணக்கூடிய ஒரு மனிதனாக வந்தார், ரத்தமும் மாம்சமாக மாறினார். நம்முடைய இனத்தான் மீட்பராக வந்தார், நம்மளை ஒருவராக மாறி போனார். எதற்காக? நம்மை மீட்கும்படியாக, நம்மை திருவாரூரில் கொண்டு வர முடியாது, நம்மை நிலைக்காக கொண்டு வர முடியாது, நம்ம சாணத்துக்கு கொண்டு வர முடியாது. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவர். அவர் இரண்டாவது கடவுள் மூன்றாவது கடவுள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ உண்டான மெய் தெய்வம், அவர் ஒருவரே தேவன். ஓ இஸ்ரவேலே கேளும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஓ கிறிஸ்துவே கேளும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. என்ன என்று உங்களுக்கு வேற ஒரு தேவன் இருக்க வேண்டாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எரிச்சுள்ள தேவன் அவர். வேதத்தில் அவர் எரிச்சுள்ள தேவன் எங்கெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கோம் அது முன்பாக போய் பார்க்கலாம், நன்றாக தெரியும். மக்கள் அவரை விட்டு விக்கிரகங்களை எடுக்கும் பொழுது அவர் எரிச்சுள்ள தேவனாக மாறி போனார். ஏன்னா அவர் மகிமை யாருக்குமே விட்டு கொடுக்க மனசு இல்லை. அவருக்கு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா எல்லா மகிமைக்கும் எல்லா காலத்துக்கும் அவர் ஒருவரே பார்த்தார். He wants to take the glory. அவர் மகிமை எடுத்து விரும்புகிறார். அவர் யாருக்குமே கொண்டு கொடுக்க விருப்பம் கிடையாது. அதனால என்ன பண்றாரா, அவர் மாம்சத்தில் அவரே வந்தார், ஒரு சரீரத்தை எடுத்து கொண்டு வந்தார். எப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது கிஃப்ட் கொண்டு போகிறார்களோ, ஒரு உள்ளே பொருளை வைத்த விதமாக கிஃப்ட் ராப்பரை சுற்றுவார்கள், ராப்பரை சுற்றி விதமாக கொடுப்பார்கள். அந்த மாதிரி இந்த முழு உலகத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் பெற்றிருக்கோமானால், நாம் பெற்றிருப்போமானால், பொண்ணோ பொருளோ அந்தஸ்துகளோ குடும்பமாட்டெல்லாம் இல்லை பிரிமானமே. சில பேர் வண்டியில் எழுதி வைத்திருப்பார்கள், this is my mom's gift எழுதியிருப்பார்கள் வண்டியில் பின்னாடி. இது என் அப்பாவுடைய கிஃப்ட், அது இது நடுவார்கள். நான் சொல்றோம், ஒரு மனுஷன் இந்த பூமியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டை வரத்தை அதிகமாக பெற்றிருப்பானால், கிஃப்டை பெற்றிருப்பானால், நான் சொல்றோம் மிகப்பெரிய the greatest gift என்னோட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே. தேவனே எப்படி அந்த கிஃப்ட் வந்து ஒரு ராப்பர்ல சுத்தப்பட்ட அந்த சரீரத்தை சுத்தப்பட்ட கிஃப்டாக அது வந்தது. வெளியில பார்க்கறதுக்கு ராப்பர், வெளியில பார்க்கறதுக்கு ஒரு தோல், ஒரு சரீரம், உருவம், அது மகத்தானது, அது வானத்தை பூமி படையது, இயற்கைக்கு மேம்பட்டது, வல்லமை உள்ளது, சுப்ரீம் டைட்டி அது, அண்டர் கண்ட்ரோல், மேம்பட்ட வல்லமை, தெய்வீகம், தெய்வத்துவத்தின் பூரணம் அவருக்குள்ளாக பூர்ணமாக உடையது. தேவனாகிய கர்த்தர் அவருக்குள்ளாக வாசம் செய்தார். அந்த மாம்ச சரீரத்தை தேவன் எடுத்துக்கொண்டார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான ஒரு காரணம். இரண்டாவது கடவுள், மூன்றாவது கடவுள் கிடையாது. ஒன்றான மெய் தெய்வம் அவர் இயேசு கிறிஸ்துவானவர். இது ஒரு சோகமான காரியம். என்ன, நம்மை மீட்கிறதுக்காக அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தார்.
ஆனா மனுஷன் என்ன பண்ணா அதை இரண்டாவது குரலா ஆக்கி அவர் குறைஞ்சாரு போட்டான். திருத்துவ கடவுள் சொன்னா திருத்துவ கடவுள் கிடையாது. திருத்துவ பிசாசு வருது, அது ரோமன் இடத்துல வருது, பாபு இடத்துல வருகிறது. நமக்கு பல கடவுள் கிடையாது. நம்ம தேவனத்தை ஒரு அவன் ஒரு தேவன் தான் உண்டு. நமக்கு அவதான் நம்மை நடத்துகிறார், அவதான் நம்மை போஷிக்கிறார், அவதான் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார், அவதான் நம்முடைய தேவையை சந்திக்கிறார், அவதான் நம்மை தேய்ச்சுகிறார், அவதான் நம்மை அரவணைக்கிறார். அவன் நம்முடைய கேளையன். எல்லா மகிமை எல்லா கர்மம் அவருக்கே உள்ளது. அதாவது அவருடைய நாமத்தை நாம் ஞாபகம் எடுத்துக் கொள்கிறோம். வானத்தை கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமமே இல்லாமல் மனுஷனுக்கு வேற நாம புரியவில்லை, ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் எந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. காரணம் பிரியமானவர்களே, எந்த ஒரு மனுஷனும் அவர் மாதிரி இருந்தது இல்லை. அவர்கள் பாவம் இல்லாமல் இருந்தது இல்லை, பாவத்தை மாஞ்சவர்கள் இல்லை. அநேக கடவுள்களை மக்கள் கொண்டுடலாம், ஆனா இந்த மாதிரி பாவம் இல்லாமல் ஒரு மனுஷன் பிறகு பூமியில பாவம் நிச்சயமா பிறக்கவில்லை. மகத்தான தேவன் இயேசு கிறிஸ்துவானவர். மரிப்பதும் பின்பு நியாயத்தில் போவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டபடியோ. மனுஷன் கவலைப்பட வேண்டும் என்றால் உண்மையிலே மரணமானது நமக்கு துக்கமான ஒரு காரியம் தான். அவனை நேசமான நம்ம விட்டு பிரிந்து போகும்போது அது நமக்கு துக்கமானதுதான். ஏன்னா பல நேரங்கள்லாம் வரும், அவர் செய்ததெல்லாம் வரும். நிச்சயமாக நம்ம சிம்சோன் ரவி அவர்கள் போனது நமக்கு ஒரு துக்கமானதுதான், இந்த குடும்பத்துக்கு துக்கமானதுதான். எனக்கு சபைக்கு வரும்பொழுது மிக அமைதியான ஒரு சகோதரன், அதிகமாக பேச மாட்டார், நன்றாக சிரிப்பார். பிரிவினை நிச்சயமாக பிரிவானது நிச்சயமாக ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான். ஆனால் கவனிக்க பிரியமானவர்களே, அந்த மாதிரி நிறைய பேர் நேசமானவர்களை மறந்து இருக்கிறோம். ஆனால் நாம் கவலைப்பட வேண்டும் என்றால், நாம் வேதனைப்பட வேண்டும் என்றால், நாம் கஷ்டப்பட வேண்டும் என்றால் மரணத்துக்காக அல்ல. நாம் கவலைப்பட வேண்டும், யோசிக்க வேண்டியது நியாயத்திற்கு குறித்து. ஏன்னா மரணமானது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாருமே அந்த மரணத்தை சந்திக்க போகிறோம். நாம் எல்லாருமே நியாயத்திற்கு சந்திக்க போகிறோம், நியாயத்திற்கு நாம் வரப்போகிறோம். வேதம் விதமாக சொல்லுகிறது, நம்ம எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்த கிரியைக்கு தக்கதாக அவர்கள் நியாயத்திற்கானது கொடுக்கப்படும். மக்கள் மனுஷன் நினைக்கலாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது நான் செய்தது என்று. யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது, அந்த கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ரகசியமாக யாருக்குமே தெரியாம ஒரு காரியத்தை செய்தால் அது அவருக்கு தெரியும். அவர் ஞானம் பெருது, அவர் இன்டெலிஜென்ஸ் பெருசு. மகத்தான தேவன் அவர். நம்ம வாழ்நாள் தூணிலிருந்து முடிவட்டமான வாழ்க்கை அறிந்திருக்கிற தேவன் அவர். நம்ம ஜீவித்தை அறிந்திருக்கிற தேவன் அவர். நாம் போகிற பாதைகளும் எடுக்கிறதான காரியங்கள் எடுக்கிறோம், திருமாவளவும் நாம் செய்கிற காரியம் எல்லாவற்றும் அறிந்திருக்கிற தேவன் அவர். எதுவுமே அவருக்கு மறைவான ஒன்றுமே இல்லை. நாம் பேசுகிற ஒவ்வொரு பேச்சு ரெக்கார்ட்ல இருக்குது, நம்ம கிரியைகள் ஒவ்வொரு ரெக்கார்ட்ல இருக்குது, நம்ம செயல்பாடு ரெக்கார்ட்ல இருக்குது, நம்ம பிரிவுத்தின் ரெக்கார்ட்ல இருக்குது, சகலமான ரெக்கார்ட்ல இருக்குது. அவன் இதற்கான கணக்கை அவன் கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறான். எபிரேயர்களுக்கு சொல்லுகிறார், ஒரே தரம் மறிப்பதும் பலமுறை மறிக்கிறது கிடையாது, ஒரே முறை மறிப்பதும் பின்பு ஒரே முறை நியாயத்திற்கு போக வேண்டும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே இது இரண்டுமே மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இது ரெண்டுமே இருக்கிற மனுஷனுக்கு ரெண்டுமே மனுஷன் சந்திக்க வேண்டுமா? மறிப்பதும் நியாயத்திற்கு ரெண்டுமே மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே ஒன்று பிரியமானவர்களே, நான் சொல்லட்டும், தேவனாய் கர்த்தர் இது இரண்டிலிருந்துமே தப்பித்துக் கொள்ள முடியாத வழியை தேவனாய் கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தப்பிக்கிறதான மார்க்கத்தை தேவனை காண்பித்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6
24 வசனம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24 வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் வசனத்தை கேட்டு, நாங்க பேசுறதெல்லாம் அவருடைய வசனம் தான். அவருடைய வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெண்டுத்திலுமே மனுஷன் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, அவர் வசனத்தை கேட்டு அந்த வசனத்துக்கு செவி கொடுத்து விசுவாசித்து. நான் சொல்றோம், சொல்லுகிறவர் யார் என்றால் வானத்தையும் பூமியை படைத்த தேவன். சாதாரண மனுஷன் இல்ல, மனுஷனோட வாயில பேசுற அவருடைய ஜீவ வார்த்தைக்கு நம்ம தேவனாய் கேட்பேன். அவர் பொய் சொல்ற மனுஷன் அல்ல, மனமாற ஒரு புத்திரன் அல்ல. என்னை விசுவாசித்து என்னை அனுப்பிட விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பெருமானவங்களே, நியாயத்தை வந்து ஆக்கிலிருந்து தாண்டி வந்ததுக்கான ஒரு வழிபாடு உண்டு. கொஞ்சம் கேளுங்க. நியாயத்தில் போய் நீங்குவதற்கு ஒரு வழி உண்டு. நியாயத்தில் கூட வராதபடிக்கு அதை தாண்டி போவது வழிபாடு உண்டு. தெரிஞ்ச ஆசை இருக்கிறீங்களா? வசனத்தின்படியே நாம் பார்ப்போமானால் ஒரே தரம் மறிப்பதும் ஒரே தரம் நியாயத்தில் போவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே மனுஷனுக்கு ஒரு முறை நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை நியாயத்தில் மறைய வேண்டும், ஒரு முறை மறிக்க வேண்டும். நான் சொல்றேன், நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த மீறுதலுக்காக நம்மேல் வருகிற ஆக்கினையானது, நம்மேல் வருகிற நியாய தீர்ப்பானது, நம்மேல் வருகிற மரணமானது எல்லாம் அவர்களால் கொட்டப்பட்டது. நமக்காக அவர் பாவமானார், நமக்காக அவர் மறித்தார், நமக்காக அவர் நியாயத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் நமக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். எல்லா ஆக்கினையும் அவர்களால் கொட்டப்பட்டது, நம்முடைய பாவங்களால் அவர்களால் கொட்டப்பட்டது. நமக்காக அவர் பாவமானார். நாம் செய்த அக்கிரமத்துக்கு, நாம் செய்த பாவத்துக்கு, நாம் செய்த காரியங்களுக்கும் மனுஷனாகி நாம் தான் அதிகமாக பாவத்தை மறிக்க வேண்டும். நாம் தான் நியாயத்திற்கு போக வேண்டும். ஆனால் நாம் நியாயத்திற்கு போகக்கூடாதபடிக்கு அதிலிருந்து நீங்க நாம் ஜீவிக்கும்படியாக, ஜீவனை பெறும்படியாக இந்த மகத்தான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்முடைய பாவத்தை அவர்களப்பட்டுக் கொண்டார். நடந்து போகும்போது என்றைக்கு தலை நிமிர்ந்து போக வேண்டும். இந்த பூமியில எங்கே நடந்து போனாலும் தலை கொடுத்து போனார். காரணம், நாட்கள் போக போக அவருடைய பாரம் அதிகமானது. என்ன பாரம்? நம்முடைய பாவம் அதிகமாக கொட்டப்பட்டது. அவர் நடந்து போக தலை கொடுத்து கொண்டே போனார். அவர் எனக்காக நம்ம தாய் நிமிர்ந்து போக முடியாது, நம்ம தைரியமாய் போக முடியாது, நாம் ஜீவிக்க முடியாது, ஜீவிக்க முடியாது. இந்த மகத்தான தேவன் மாம்சத்தை வெளிப்பட்டு பாவத்தை தென்பதாக எடுத்துக்கொண்டு ஆக்கினை ஆழ்வராக எடுத்துக்கொண்டு நமக்காக பாவமானார், நமக்காக குற்றமாக மாறினார், நமக்காக பணியை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வீடுகள் நிமித்தமாக ஒதுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமணத்தவர் அடிக்கப்பட்டார், நம்மை வருகிற ஆக்கினை ஆழ்மனை கொட்டப்பட்டது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண முடியாது. யார்? மகத்தான இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர். எந்த அளவுக்கு பாவமானவர்கள் கொட்டப்படுவார் என்றால், பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரியவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு பாவம் அதிகமாக கொட்டப்படுறதால பரலோகமும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, பரலோகமும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த பூமியும் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பூமி அவரை தள்ளினது, பரலோகமும் அவரை தள்ளினது. வர வழிகளை அவர் மறுப்பதற்கு வர இடம் இல்லாமல் நடு ஆகாயத்தில் அவர் தூங்கினார். நடு ஆகாயத்தில் அவர் மரித்தார். யாருக்கு மரித்தார்? என்னுடைய தேவன் மரித்தார், என் ஆண்டவர் மரித்தார், என்ன பாவத்துக்காக செய்தார். பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து இந்த பூமியிலே மக்கள் அவர் ஏற்றுக்கொள்ளாதனால, இடத்தை அவர் கொடுக்காதனால அவர் தலை சாய்க்க இடமில்லை, யாரை பிரசங்க அவர் கொடுக்கவில்லை. நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகள் கூடுகள் உண்டு, அவருடைய தேவாலய கத்திருக்கும்,
தலை சாய்க்க ஒரு இடம் இல்லை, ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் இல்லை, இளைப்பாற அவருக்கு இடம் இல்லை. ஆனால் யார் என்றால் இவர் வானத்தை பூமியை படைத்தவர். ஆனா அவருக்கு ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் இல்லை. தேவனுக்கு பூமியோரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மறுத்ததுனால, புறக்கணித்ததுனால, பரலோகமே அவர் தள்ளினது, பாவம் கொட்டப்படுவதால் பரலோகம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பூமியோடு ஏற்றுக்கொள்ள கடைசி நடு ஆகாயத்துல நிர்வாணமாக தொங்கினார். ராஜாதி ராஜன், வானத்தை பூமியை படைத்தவர், அந்த சராசரி அவர். இப்படி செய்ய வேண்டிய காரணம் என்ன பிரியமானவர்களே? அப்படி நடக்க வேண்டிய காரணம் என்ன? இந்த கோலத்தை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நமக்காக. நாம் ஆக்கினை இருந்தால் தாண்டி வர முடியாது, நம்ம நியாயத்திற்கு நீங்க வர முடியாது. அவங்களாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார், அவங்களாக கொட்டினார். இப்போ சொல்லுவார் வழியை கவனிங்க. ஒரே முறை மறுப்பதும் ஒரே முறை நியாயத்திற்கு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் சொல்றோம், நாம் நியாயத்திற்கு நாம் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே மறுத்து, ஏற்கனவே அடக்கப்பட்டு நியாயத்திற்பை ஏற்றுக்கொண்டு நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு மறுத்து அடக்கப்பட்டு மறுபடியும் உயிரோடு இருந்த அந்த நியாயத்திற்கு அந்த இயேசு கிறிஸ்துவை உனக்கும் அவரை கொண்டு வருவாயினால் நீ அவன் இரண்டாவது பார்வையானால் நீ நியாயத்திற்கு போக அவசியமே இல்லை. ஏன்னா ஒரே முறை மறுப்பதும் ஒரே முறை நியாயத்திற்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நியாயத்திற்கு அடைந்த அவரை உனக்குள்ளாக நீ கொண்டு வருவாயானால், உனக்குள்ளாக நீ அனுமதிப்பாயானால் நீ அவரும் ஒன்றாக மாறுகிறது. நீ ஏற்கனவே நியாயத்திற்கப்பட்டாய், நீ நியாயத்திற்கு தாண்டியாய். வசனத்தின்படியாக மறுபடியும் நியாயத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. ஒரே முறை மறுப்பதும் ஒரே முறை நியாயத்திற்கு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியே நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்கனவே நியாயத்திற்கு தாண்டியாய், நியாயத்திற்கு நீங்காய். என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் நியாயத்தின் ஆக்கிலிருந்து நீங்கி ஜீவனுக்கு போறவனாக இருக்கிறான். என்றைக்கு நாம் காத்துக் கொண்டிருக்க அவசியம் இல்லை. இன்றைக்கு, இப்பொழுது, இந்த நேரமே, நாம் கொடுக்கப்பட்ட இந்த காலத்திலே நாம் ஜீவிக்க மட்டுமாக நாம் செய்வது மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் அந்த மரித்த அந்த இயேசுவை, உயிரோடு அந்த இயேசுவை, நமக்காக நியாயத்திற்கப்பட்ட அந்த இயேசுவை உனக்காக ஏற்றுக்கொள்வோம், உனக்காக வாழ இருப்போம். அவர் வருவார்கள், நீ அவரும் ஒன்றாக போது அவர் ஏற்கனவே உனக்காக நியாயத்திற்கப்பட்டார். அந்த நியாயத்திற்கப்பட்டவர் உனக்குள்ளாக கொண்டு வரும்பொழுது நீ மறுநாள் நியாயத்திற்கு போவது அவசியம் இல்லை. நீ மரணத்திலிருந்து நீங்கி, நியாயத்திற்கு நீங்கி, ஆக்கிலிருந்து நீங்கி நீ ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறார். இந்த வசனம் உண்மையே. வசனம் விழுந்து போகாது, வசனம் தவறாக இருக்காது, வசனம் தவறாக இருக்காது. அப்படி அந்த வசனத்தின்படியே நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்குள்ளா கொண்டு வரும்பொழுது, நமக்குள்ளா கொண்டு வரும்பொழுது நாமும் ஏற்கனவே நியாயத்திற்கு கொண்டு வருவோம், நியாயத்திற்கு அடைந்தோம். அப்படி அவரை கொண்டிருக்கிறவர்கள் நியாயத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு காலத்தை சொல்லட்டும், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் உள்ளுக்குள்ளாக பெற்று அவருக்காக ஜீவிக்கிறவர்கள் அவர்கள் தான் நியாயத்திற்கு போகிறார்கள். அவரோடு கூட உட்கார்ந்து நம்ம நியாயத்திற்கு வரப்போவதில்லை. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் நியாயத்திற்கு நீங்கி நியாயத்திற்கு மாற போகிறார்கள். அந்த தென்தேசத்து ராஜஸ்ரீ இந்த சந்ததியாளரை எழுப்பி இவர்கள் நியாயத்திற்காக என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னார். காரணம் என்ன? சாலமோனிலும் பெரியவர் அங்கே இருந்தார். சாலமோனிலும் பெரியவர் அங்கே இருந்ததுனாலே அன்றைக்கு தென்தேசத்து ராஜஸ்ரீ என்ற ஒரு நாளிலே சாலமோனின் ஞானத்தை கேட்க முடியாது, எங்கேயாவது கடந்து 90 மைல்கள் தாண்டிய விதமாக வந்து ஞானத்தை கேட்க முடியாது வருவார். ஆனால் சாலமோனிலும் பெரியவர் அங்கே இருக்கிறார். சாலமோன் உண்டுபடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்றார், இந்த சந்ததியாவது விதமாக தென்தேசத்து ராஜஸ்ரீ எழுதி, அந்த சந்ததி யார்? நான் இங்க போகிற தென்தேசத்து ராஜஸ்ரீ ஆகிய அந்த சேபா நாட்டு ராஜஸ்ரீ. நான் சொல்றோம் 2000 வருஷங்களுக்கு அடுத்து உண்மையில அந்த சாலமோனிலும் பெரியவர் வருமாவட்ட மத்தியில வந்தார். சாலமோனிலும் பெரியவர் மத்தியில் இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? சாலமோனிலும் பெரியவர் மத்தியில் இருக்கிறார். அதிசயங்களை செய்தார், அற்புதம் அடையாளம் செய்தார், வேதாசத்து வருமான மத்தியில் கொண்டு வந்தார். சாலமோனிலும் பெரியவர். அப்படின்னா இங்க ஒரு தென்தேசத்து ராஜஸ்ரீ இருக்க வேண்டும். இந்த சந்ததியை நியாயத்திற்கு தென்தேசத்து ராஜஸ்ரீ இருக்க வேண்டும். யாரது தென்தேசத்து ராஜஸ்ரீ? யாரது தென்தேசத்து ராஜஸ்ரீ?
தன்னுடைய தேசத்தையும் பார்க்காமல், தன்னுடைய நிலைமையை பார்க்காமல், தன்னுடைய ஊதியை பார்க்காமல், ஆசானை பார்க்காமல், சாபத்தை விட்டு, ஊரை விட்டு, பதவியை விட்டு, எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்த ஸ்ரீ. எதனா பெருசா எடுக்காமல் வெளியே வந்த ஸ்ரீ. அந்த ஆசாரியர் சொல்றார், நீ மாத்திரம் போவாங்க, உங்க பேரை வந்து கிறுக்கி போடப்படும், நீங்க உயிர் வர முடியாது. அவர் சொல்றார், நான் போவேன், நான் அறிவு கொண்டேன். அந்த எருசலேமிலே மகத்தான தேவனாக கர்த்தர் கிரியை செய்கிறார் கேள்விப்பட்டு நான் போய் பார்க்கணும் அவரை, என் பேரை கிறுக்கி போடுவது பரவாயில்லை என்று சொல்லிருப்பார். ஒரு ராஜஸ்ரீ தன்னந்தனியாக யாருமே கேட்காமல், யாரும் பேசி அடிப்படையாமல், கரண்ட விதமாக வேற இடத்துல கூட்டிக் கொண்டு ஒட்டகங்களே ஏறி ஒரேயாக விதமாக கடந்து வந்தால் ஆந்திர வழியாய் 90 நாட்கள் கடந்து வந்தார். ஒரு ஏழையை கூட அவரை தாக்கவில்லை, ஒரு திருடர்களும் தாக்கவில்லை. கவனிப்பீங்களா? நீங்க மாத்திரம் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்று நீங்கள் பார்க்க முடியாத நீங்கள் வருவீர்களானால் வழியில் எந்த ஆபத்து வராது. சாவமல்ல பெரிய நம்பத்தில் தென்தேசத்து ராஜஸ்ரீக்கு என்ன நடந்ததோ 90 நாட்கள் கழித்த விதமாக வந்து சேர்ந்த பிறகு ஒரு கூடாரத்தை போட்டார், அங்கே உட்கார்ந்தார், புத்தகங்கள் எடுத்தார், ஒவ்வொன்றாக வாசித்தார். அவர் செய்கிறது எல்லாமே கரெக்டாக பார்த்தார், வேதாகமத்தில் இருக்க பார்த்தார். அவர் பார்த்தபடியாக எல்லாமே அப்படியே இருந்தது. ஆச்சரியப்பட்டார், நான் கேள்விப்பட்டபடி எல்லாம் இருக்கிறது. அவருடைய நேரமாக வந்து வரிசையில வந்தார். நேராக சாலமோனை சந்திக்கிறது, முகமுகமாய் சந்திக்கிறது நேரம் வந்தது. அவர் முகமுகமாய் சாலமோனை சந்தித்த போது, சாலமோனிடத்தில் பேசும்போது சாலமோன் மிக தெளிவாக சொன்னார், நீ தென் தேசத்து ராஜஸ்ரீ, நீ சேபா நாட்டிலிருந்து நீ வருகிறாய், நீ விதமான ஒரு திருமணத்தை நேரத்தில் வந்து வருகிறாய். ஆச்சரியப்பட அதிர்ந்து போனார். அப்போது சொல்லுகிறார், நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது நான் எதை கேள்விப்படுறோம் அதான் உண்மை என்று கண்டேன். ஆனால் இப்பொழுதுதான் நேரடியாக வந்து சந்திக்கும் போது நான் பார்க்கிறேன், நான் கேள்விப்படுவதை காட்டிலும், நான் அறிவு கொள்வதை காட்டிலும் அதிகமாக நான் பார்க்கிறேன். சொன்னார், அங்கே இருந்து 90 மைல் தூரத்திலிருந்து எங்கேயோ 90 நாட்கள் நடந்து வந்து விதமாக சாலமோன் ஞானத்தை கேட்க வந்தா, இங்க பக்கத்துல இருக்கிற நீ வரமாட்டேன். ஆனால் தென்தேசத்து ராஜஸ்ரீ சமுதாயம் எழுதி நியாயத்து போல இல்லையா என்று பார். ஆமென். ஒரே முறை ஒரே தடவை மறிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும், நாளைக்கு அந்த வசனம் நம்ம யாருக்கும் மறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மறக்கவே முடியாது இந்த வசனத்தை. ஒரே முறை மறிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அதில் தப்பிக்கிறதுக்கான வழி தேவனை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவர் உள்ள வர வேண்டும் பிரியமானவர்களே, அவர் வந்து சீவிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ அவர் வர வேண்டாம், ஒரே ஒரு வழிதான், கோணலாங்க சபையாகணும், நம்முடைய மனமானது திரும்பணும், நம்ம சுத்தப்படுத்தப்படணும், சுத்திகரிக்கப்படணும். குத்தப்படுறவர்களாகி மக்கள் கேட்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் பேரிடத்தில் கேட்கிறார்கள். அப்ப பேதர் சொல்லுகிறார், நீங்க நியாயத்திற்கு வந்து நீங்க இருக்க வேண்டுமா, ஆக்கினை தீர்ப்பு நீங்க இருக்க வேண்டுமா சொல்றாங்க. குத்தப்படுறவர்களாக இருக்கிறோம், இந்த பையானது எங்கள் மேல குடும்பத்தின் மேல வராதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பதான் பேசுற, நீங்க யாரும் நியாயத்திற்கு நீங்க இருக்க வேண்டும் விரும்புகிறீர்களா? நித்தியமா ஜீவிக்க விரும்புகிறீர்களா? ஆக்கினை தீர்ப்பு நீங்க ஜீவிக்க விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் நான் சொல்வதை இதை செய்யுங்கள். அப்போஸ்தலர் 2:38. நீங்கள் மனம் திரும்பி உங்கள் ஆக்கினை தீர்க்க முடியாக, நீங்கள் நியாயத்திலிருந்து தாண்டி நீங்கள் ஜீவிக்க முடியாக, மரணத்திலிருந்து நீங்கள் ஜீவிக்க முடியாக, நித்தியத்தை ஜீவிக்க முடியாக, நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாக நீங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போது என்ன ஆகும்? அப்போது அவரே உள்ள வருவார், நம்மை சுத்திகரிப்பார், சுத்திகரித்து கிளீன் பண்ணி அதன் பிறகு அவர் உள்ள வருவார். ஏன் வரணும்? அவரு நமக்காக நியாயம் தீர்க்கப்பட்டார். நியாயம் தீர்க்கப்பட்டார் அவர் நமக்குள்ள அவர் பொழுது நாமும் அவரோடு கூட சேர்ந்து நாம் நியாயம் தீர்க்கப்பட்டோம். அப்போ நம்ம நியாயத்திற்கு நம்ம வரக்கூடிய நியாயத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஒரே முறை மறிப்பதும் பின்பு மனுஷன் நியாயத்திற்கு படுவதும் அது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே இங்க இருக்க நாம் யாவரும் வர வேண்டும் பிரியமானவர்களே. அந்த இடத்துக்கு நாம் யாவரும் வர வேண்டும். வர வேண்டாம் என்றால் இப்பொழுதே அதற்கான வழி உண்டு, இப்போதைக்கே அதற்கான வழி உண்டு. அவரே வழி, அவரே ஜீவன், அவரே சத்தியம். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, ஆறுதல் கூட அவர் வந்தாதான் உள்ள வந்தாதான் ஆறுதல் வரும். அவர்தான் தேசவாளன். ஏதோ ஆதியில மனுஷன் இறந்து போனானோ, அது தியாஃபை இறந்து போனான், அந்த தேவனை இறந்து போனான், அந்த பரிசுத்த ஆவியானவரை இறந்து போனான்.
அதை திரும்பவும் கொடுப்பதற்காக தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் போங்கள், நீங்க அங்கே தரித்திருங்க, நான் போனால்தான் அந்த தேர்ச்சல் வாழ்ந்து வர முடியும். அவர் ஒரு முறை உங்களை தேர்ச்ச முடியும், அவர் ஒரு முறை ஆறுதல் கொடுக்க முடியும், அவர் ஒருத்தர் ஆறுதல் கொடுக்க முடியும். நாம் பாடுறோம் அந்த பாட்டு, மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. யாருடைய தாகத்தை தீர்க்க முடியும்? யாராலும் நம்ம தாகத்தை தீர்க்க முடியாது. நம்முடைய சாட்டிஸ்ஃபைங் போர்ஷன், நம்முடைய திருப்தி அளிக்கும் பங்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு திருப்தி அளிக்கும் பங்கு, நமக்கு ஆறுதல் கொடுக்கிற ஒரே ஒரு பாகம் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். அவர் ஒருத்தர் ஆறுதல் கொடுக்க முடியும். இந்த வார்த்தைகளால இந்த குடும்பம் தேர்ச்சப்படுவதாக, கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு ஆதரவு கொடுப்பாராக, கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆஸ்வதிப்பாராக, பின்னானவர்களே மறந்து முன்னானவர்கள் நாடி முன்னுக்கு போக கர்த்தர் கிருபை செய்வாராக, இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓட முடியாத கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக, இங்க இருக்க யாவருக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் யாரும் நியமிக்கலாம், நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம், கண்களை மூட முடியுமானே. எங்கிருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சக்சன் விட விதமாக கண்களை மூடுவோம். சொன்ன வார்த்தைகள் விதமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். எங்கேயாவது நம்ம அலசி ஆழ்ந்து பார்ப்போம், நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம், அலசி ஆழ்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, எங்கேயாவது நான் உனக்கு தவறு செய்திருக்கிறேனா? இந்த வார்த்தை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேனா? நான் நியாயத்திற்கு வர விரும்பவில்லை ஆண்டவரே. இப்பொழுதே நியாயத்திற்கட்டும், நியாயத்திற்கப்பட்ட இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளட்டும். குறைகளையும் குறைகளையும் ஒரு விஷயம் பண்ணி, மரணத்தை காட்டிலும் கடினமான ஒரு காரியம் நியாயத்திற்கு. That is the hardest thing. அதுதான் கஷ்டமான ஒரு காரியம். அதுக்காக தான் மனிதன் கவலைப்பட வேண்டும். ஒருவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், எனக்கு வந்து இயேசு வேண்டும், நானும் வந்து நியாயத்திற்கு நான் நீங்க ஜீவிக்க விரும்புகிறேன், நான் வந்து நியாயத்திற்கு நீங்க ஜீவிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். நீ உன்னை சரணாகதியாக ஒப்புக்கொடு, ஆண்டவருக்கு நீ ஒப்புக்கொடு. நீ சொல்ல, ஆண்டவரே என் உள்ளத்தை நீர் மாற்றும், என் மேல் கிருபை ஆயிடும், என் மேல் இரக்கமாயிடும், நீ எனக்குள்ளாக வாரும். அவர் வர வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அவர் நமக்குள்ளாக வருவார். அது ஒன்று மாத்திரமே மனுஷன் நியாயத்திற்கு நீங்க ஜீவிக்க முடியும். அப்படி யாராவது இருக்கிறனா, உன் கரத்தை தேவன் நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் அந்த நியாயத்திற்கு நான் நீங்கி நான் ஜீவிக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும், இரக்கம் பாராட்டும், என்பது கிருபை ஆயிரும். ஒரு சில நபர்களை காத்து நான் பார்க்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்கள் கிருபையா இருப்பாராக, இரக்கமா இருப்பாராக. ஜெபம். இரக்கத்தில் ஐஸ்வரங்களோடு எங்கள் தேவனாய் கர்த்தாவே, இந்த காலை பொழுது இந்த மதிய நேரத்தில் ஆண்டவரே எங்களை ஒரு செய்து தாழ்த்துகிறோம். நிச்சயமாக ஒரு ஆறுதல் கூட்டம் ஆண்டவரே, இது ஒரு ஸ்தோத்திர ஜப கூட்டம் ஆண்டவரே. எங்கள் தேவனிக்கத்தாவே எங்கள் ஆறுதல் கொடுத்துக்கிறவர் இது ஒருவர் மாத்திரமே, எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் இது ஒருவர் மாத்திரமே. ஒரு வார்த்தை ஒன்று மாத்திரமே ஆறுதல் கொடுக்கும் ஆண்டவரே. மனத்துக்கு கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி. நிச்சயமாக இங்க யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டாரோ அவருக்கு உதவி செய்யும். நாம் யாவரும் ஆண்டவரை தேடி இந்த நியாயத்தை நீங்க நாங்கள் சீடிக்கு விரும்புகிறோம். நியாயத்திற்கு நாங்கள் வர விரும்பவில்லை ஆண்டவரே. அக்கிரம செய்யக்கான என்னை விட்டு அகன்று போட்டு சொல்கிற வார்த்தை நாங்கள் யாருமே கேட்க விரும்பவில்லை. உங்களுக்காக நாங்கள் இதை செய்தோம், அதை செய்தோம், அதை செய்தோம், இதை செய்தோம் என்று சொல்லாதபடிக்கு எங்கள் தேவனி உடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்க உதவி செய்யும். கரத்தை உயர்த்தினவர் மேல அப்படி கிருபை இருப்பதாக. எனக்கு மாறாட்டும் ஆண்டவரே. ஒரு ஆறுதல் கூட்டம் தான், ஆனாலும் எங்கள் தேவனே நீர் எங்களுக்கு தேவை. நீர் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்துக்கும் நீர் தேவை, நீர் எங்கள் இருதயங்களுக்கு நீர் தேவை. ஏன்னா நீர் எங்களுக்காக நியாயத்திற்கு பட்டீர் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, எங்க பாவத்தான் நீங்க ஒழுக்கப்பட்டீர் ஆண்டவரே, நீர் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக அது ஒன்று மாத்திரமே ஓடி நாங்கள் இதிலிருந்து நாங்கள் நீங்கி ஜீவிப்பதற்கு நீ வாரும் 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 என்று நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். யாராவது நம்மளுடைய இதயத்திலே குற்றப்பட்டவர்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்பார்கள் ஆண்டவரே, அவர் மனம் திரும்பி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து உண்மையாக பற்றி ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இரக்கம் பாராட்டும். இந்த சமூகத்தில் போடுகிறோம் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி. அந்த குடும்பத்தின் மேலும் கிருபை இருக்கட்டும். இந்த குடும்பத்தாரனை ஆஸ்வதிப்பீராக. கணவனை இழந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நிச்சயமாக பிரிவு என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நிச்சயமாக நான் நினைக்கும் பொழுது எங்களுக்கே கஷ்டமா இருக்கிறது ஆண்டவரே. அப்படின்ற ஒரு மனைவிக்கு விதமாக இருக்கும். எங்க தேவனே, நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கத்தா உங்களுக்கும் தெரியும் ஆண்டவரே, அந்த வேதனை என்னென்று உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீர் எங்கள் மாம்சத்துல வந்தீர். நீரே உங்களுடைய சகோதரன் சிநேகிதன் கத்தாமல் இறந்து போன பொழுது நீரே கத்தாமல் கல்லறையிலே போய் நீர் வருமா கண்ணீர் விட்டீர். என்னுடைய ஆண்டவர் கத்தாவே, பலவீனனால சோதிக்கப்படுகிற பிரதான ஆசிரியராக இருக்கிறீர். பரிதவிக்கிற பிரதான ஆசிரியராக இருக்கிறீர். எவ்வளவு பலவீனம் என்னென்று உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டம் என்னென்று உங்களுக்கு தெரியும். நான் போகிற பாதை என்னென்று உங்களுக்கு தெரியும். எவ்வளவு வழி என்னென்று உங்களுக்கு தெரியும். ஆனால் மாம்சத்தில் வந்து எல்லாரும் செய்திருக்கத்தாவே. ஆகிய உங்களிடம் நாம் கேட்கிறோம், நீதி அவர்களை ஆறுதல் படுத்துகிறாக. 3 பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறாக. 2 மகன் மேலும் கிருபை இருக்கட்டும். மகன் மேலும் கிருபை இருக்கட்டும். மட்டுமாக நீ நடத்தினதுக்காக சோதரம் ஆண்டவர். இனிமேல் நம்மை தொடர்ந்து நடந்து கேட்டுக்கொள்கிறோம். மருமகன்களையும் மருமகள்களையும் ஆண்டவர் முழு குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறாக. பேரப்பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறாக. முழு குடும்பத்தை கிருபையாட்டம் ஆண்டவர். ஆறுதலின் தெய்வம் தாமே நீர் ஆறுதலை கொடுக்கிறாக கேட்டுக்கொள்கிறோம். நீர் அந்த இடத்தை நீ நிரப்ப முடியாது கேட்டுக்கொள்கிறோம். அந்த காலி இடத்தை வெற்றி இடத்தை யார் நிரப்ப முடியும் ஆண்டவரே? நீ ஒரு மாத்திரம் அதை செய்ய முடியும். நீரேவுடைய திருப்தி அளிக்கும் பங்கு, நீரேவுடைய தேர்ச்சவாளன். நீ உதவி செய்யும். முழு குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறாங்க. இன்னும் செய்ய வேண்டிய காலத்தை கத்திற்காக செய்ய உதவி செய்யும். கத்திற்காக ஜீவிக்க உதவி செய்யும். எத்தனை நாள் மட்டும் அந்த பூமியில நீரே வைத்திருக்கிறோம், அது மட்டுமா கத்தாவே ஒரு உண்மையத்துவமாக ஜீவிக்கிறது உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த குடும்பமானது நமக்காக எடுக்கிற முயற்சிகளாக நீ ஆஸ்வதிக்கிறாங்க. காத்துக்கொள்ள வழிநடத்தும். உமக்கே துதிக்கிற மகிமை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் சீமோன் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.